அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு மாத காலமாக நான் எந்த ஒரு பாட்காஸ்ட்டும் போடலை. கொஞ்சம் ட்ராவல் அது இதுன்னு ஆனதுனால பண்ண முடியல. ஆனால் தொடர்ந்து சில வாசிப்புகளில் இருந்தேன். சில புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான புத்தகமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் நீரதிகாரம். வெண்ணிலா அவர்கள் எழுதிய விகடன் மூலமாக வெளிவந்த ஒரு பெரிய நாவல். முதல் முறையாக இந்த புத்தகத்தை ஃபிசிக்கலாக படிக்காமல் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்ட முதல் புத்தகம்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா இந்த ஆடியோ ஃபார்மேட்டில் விருப்பம் கிடையாது. ஏன்னா இப்போவும் சொல்லுவேன், இந்த புத்தகத்தை இந்த பேஜ் பை பேஜ் நம்மளே ரீட் பண்ணால் தான் அது ஒரு தனி நம்மளுக்கு அந்த இமேஜினேஷன் நம்ம படிக்கும்போது ஒன்று இருக்கும்ல, அது இருக்கும். ஆனால் இந்த ஆடியோ ஃபார்மேட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்னா, இந்த ஆடியோ ஃபார்மேட்டில் பேசுனது, அந்த நரேட் பண்ணதே இந்த புத்தகத்தோட ரைட்டர் வெண்ணிலா அவர்கள் தான். ஸோ அந்த நரேஷனில் அந்த ஒரு கதையோடு ஒன்றி போகிற தன்மை இருக்கும். நடுவில் அவங்க எழுதின அந்த கதையின் அந்த அனுபவத்தில் எழுதும்போது அந்த அனுபவங்கள், அவங்க மனதில் தோணுனது, சில கேரக்டர் அவங்களுக்கு பேர் வைக்கும்போது அதே கேரக்டரை உண்மையாகவே அந்த கேரக்டர் அந்த இடத்துல இருந்தது. ஒரு சில நிகழ்வுகள்லாம் அங்கங்கே சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படிப்பட்ட புத்தகம் தான் நீரதிகாரம். இந்த பாட்காஸ்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பெரிய பாட்காஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த நாவலை ஈஸியாக சொல்லிட முடியாது. ஆனால் இதை ஒரு தகவல்களாக, இதில் முக்கியமான ஹைலைட்ஸாக படிக்கும்போது நான் நோட் பண்ணது எல்லாத்தையும் சொல்லலான் இருக்கேன். இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது அப்படி ஒரு பெரிய அனுபவத்தை கேட்டு முடிக்கும்போது பெரிய அனுபவத்தை சந்தித்த ஒரு உணர்வு இருந்தது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்களும் படிக்கணும். வாங்க இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம். நீரதிகாரம். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையா இல்லை உண்மை கதையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா பேத்துக்கு தோணும். ஏன்னா இது நம்ம பெரியார் அணை கட்டின பென்னி குயிக் அவரோட ஒரு கதையினே வச்சுக்கலாம். ஆனால் அவரை சுற்றி மட்டும் இந்த கதை நகராது. அது இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர், ஏகப்பட்ட நிலப்பரப்புகளை இதில் வரும். இதில் நிறையா பேத்துக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும், சிலருக்கு நான் ஃபிக்ஷன் பிடிக்கும். இது ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். நிறையா உண்மையான தகவல்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு இந்த நாவலில். ஏன்னா வெண்ணிலா அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எழுதின சில சரித்திர நாவல்கள், நிறைய நாவல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே சரித்திர சம்பந்தமாக ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடைசியாக அவங்களும் இன்னொரு ரைட்டரும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அனந்தரங்க பிள்ளை அவர்களின் நாட்குறிப்புகள்னு சொல்லி அவர் எழுதின நாட்குறிப்பை இப்போ படிக்க தகுந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இது மாதிரி அவங்களோட எழுத்து பயணத்தில் நிறையா வரலாறுகள் சம்பந்தமான தகவல் சேகரிப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கதையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள், உண்மையான தகவல்கள் இதில் கொட்டி கிடக்கு. அதனால் இதை நீங்கள் உண்மையாகவே அந்த நடந்த படிக்கும்போது சில பத்திரங்கள் எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் அவங்க தேடி போய் அந்த உண்மையான டாக்குமெண்ட்டை எடுத்து படிப்பாங்க. அந்த கதையிலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு நரேஷன் இருக்கும், ஃப்ளோ போகும் கதை. ஸோ அதனால் இந்த கதை ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் ரெண்டு பேர்த்துக்குமே இது பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ரைட்டரே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறையா இன்டர்வியூவில், இதை ஆனந்த விகடனில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பென்னி குயிக் இது ஒரு நிகழ்வு, இந்த அணை கட்டுறது நிகழ்வு, இது ஒரு நடந்து முடிஞ்ச நிகழ்வு, இதில் என்ன சொல்கிறது இருக்குது? இப்போது கிளைமேக்ஸே நமக்கே தெரியும்ல, அதான் அணை கட்டி முடிச்சாச்சுல, ஸோ இதில் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ளே தோணியிருக்கு. ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது எழுத 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 எங்கேயோ பறந்து விரிஞ்சு போகுது கதை. அவ்வளோ அழகாக இருக்கும்.
இந்த கதை சுருக்கமாக வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, மதுரை, எந்தெந்த லேண்ட்ஸ்கேப்பில் நடக்கும்னா பார்த்தீங்கன்னா, மதுரை, அ தேனி வழியா அப்படியே வந்தீங்கன்னா கம்பம், அப்படியே போய் அந்த கேரளா, திருவனந்தபுரம் இந்த பக்கம் எல்லாமே நடக்கும். இந்த கதையின் மூலமா நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1885 1800ல இருந்தே சில நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, அவங்க எப்படி சின்ன சின்ன ட்ரெயினில் போயிட்டு வர நிகழ்வுகள், கொடைக்கானலில் வந்து எப்படி பழனி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடைக்கானலில் அவங்க எப்படி ஸ்டே பண்ணாங்க, அங்கேருந்து எப்படி தேனி வழியாக வந்து பயணப்பட்டு இந்த டேம் கட்டுற ப்ராஜெக்ட் போகிற இடத்துக்கு எப்படி எந்த மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சிக்கல்கள் எழுந்தது, இதை யார் யாரெல்லாம் இப்போ இது பென்னி குயிக்னா இந்த பென்னி குயிக் மட்டுமே இதில் இருக்க மாட்டாங்க இந்த நேர அதிகாரத்தில். அவங்கள இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க உண்மையாகவே. அது இல்லாமல் அங்கே வேலை பார்த்த மக்கள் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் வேலை பார்த்தாங்க, அங்கே நடந்த விபத்துக்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே கலந்து வரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற குறுநில மன்னர்கள், காணி மக்கள், அங்கே இருக்கிற அவங்களோட கலாச்சாரம் வந்து அழிஞ்சு போகாமல், அந்த நிலப்பரப்பு அவங்ககிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பகுதிகளாக பிரிஞ்சுக்கிருக்கும் இந்த கதை. இதை வந்து இப்படி தான் சொல்ல முடியும் இந்த கதையை. இதுக்குள்ளே படிக்கும்போது சில ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த நீரதிகாரத்தில் இந்த டேம், பெரியார் டேம் கட்டுற போகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பகுதியில் ஓப்பனாக சொல்லணும்னா, சின்ன வயசில் இந்த பெரியார் டேம்க்கு கீழே தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் போவேன். அங்கே வந்து எனக்கு அப்பயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் பக்கத்தில் ஆறு ஓடும். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் இருந்து வரும்போது அங்கே வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வரும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் விடுவாங்க. அவ்வளோதான் தண்ணி. அந்த ஒரு 7-8 நாள் அந்த 1 மணி நேரத்தில் வர தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதை தான் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி எல்லாமே குடிக்க முடியும். அப்படியே தான் இருந்தது. ஆனால் பள்ளி விடுமுறை இந்த மாதிரி போகும்போது இந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகும்போது 24 மணி நேரம் டேப்பை திறந்தால் நல்ல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இதை வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். சில சமயம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டாக சில சமயம் போயிட்டுருக்கும், மரத்துக்கெல்லாம் விட்டுட்ருப்பாங்க. என்னடா இப்படி நல்ல தண்ணியை அப்படியே போகுதே அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த தண்ணியோட அருமை வந்து அந்த தண்ணியினால் கஷ்டப்படும் போது தான் அந்த தண்ணியோட அருமை தெரியும். அந்த வகையில் இது பெரியார் டேம்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த இடத்துல அந்த ஊர் மக்களுக்கே இன்னுமே தெரியுமான்னு தெரியல நிறையா பேத்துக்கு. இது வந்து உண்மையான பேர் வந்து அது பெரியார் டேம் இல்லை. நான் இன்னும் தலைவரோட ஏதோ ஒரு தலைவர்கள் நேம் வைப்பாங்களே, காமராஜர், அண்ணா, பெரியார் இந்த மாதிரி வைப்பாங்களே, அது மாதிரி பெரியாரோட நினைவாக அந்த டேமுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அது வந்து பேரியாறுங்கிறது தான் உண்மையான பேர். அது வந்து பிரிட்டிஷ் மக்களோட ப்ரொனன்சியேஷன் மாறி அது வந்து பெரியாருன்னு மாறியிருக்கு. ஆக்சுவலாக உண்மையான பேர் பேரியார். அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்க. அதுக்கப்புறம் இந்த டேம் வந்து எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நிறையா நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 999 வருடங்கள் அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி இந்த பெரியார் டேம் இஷ்யூ வரும்போதெல்லாம் இந்த டீட்டெயில் வரும், நியூஸ்லலாம் கேட்போம். ஆனால் அது இல்லாமல் அந்த காலத்தில் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிற போது நோக்கம் வந்து நிறையா சில பிரிட்டிஷ் மக்கள் வந்து பென்னி குயிக்கு, ஜேசி ஹானிங்டன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் இருக்காங்க. டேம் வந்து ஒரு ஒரு வரிக்காண்டி, வருமானத்துக்காண்டின்னு மட்டும் இல்லாமல் மக்களோட நலனுக்காக ஒரு அப்சஷனில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான இவங்களோட பிளான் வந்து கவர்மெண்ட் கொடுத்தது வந்து 2 லட்சம் ஏக்கர் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த தண்ணி போகக்கூடிய இடங்கள். அதில் ஒரு ஏக்கருக்கு 5 ரூபான்னு வரி வச்சோன்னா இந்த டேமை கட்டுற செலவு வந்து 54 லட்சம் பிளான் எஸ்டிமேட் போடுறாங்க. அதை வந்து ஒரு 5 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துலேயே அந்த 54 லட்சத்தை எடுத்துடலாம். இதுதான் பிளான்.
ஸோ 54,00,000 தான் அந்த டேமோட, அந்த காலத்தில் அது அதிகம். 54,00,000க்கு அந்த டேம் கட்டுறதுக்கு பிளானு. அதை வந்து 6 வருஷத்தில் வரியாக வசூல் பண்ணி ஈடு கட்டிடலாங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா பென்னி குயிக் மட்டும் கேரக்டர் கிடையாது. ஜேசி ஹானிங்டன் இருப்பாங்க, பென்னி குயிக் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரோட அரசர் வந்து விசாக நட்சத்திரம், அந்த ஒரு நட்சத்திர பேரில் தான் அவங்களோட மூல நட்சத்திரம், இந்த மாதிரி அப்படி அவங்களோட பேரில் தான் அந்த அரசர்கள் பேரே இருக்கும். அதுக்கப்புறம் பூஞ்சார் அரசர்கள், இவங்கெல்லாம் வந்து மதுரையிலிருந்து வந்த அரசர்கள். இது ஒரு தனி பார்ட்டு, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இல்லாமல் இவங்க வந்து இந்த டேம் கட்டக்கூடிய இடம் வந்து பூஞ்சார் அரசரோட இடம். ஆனால் அது தண்ணி போகிற இடங்கள் வந்து திருவனந்தபுரம், தேங்கி போகிற இடம் வந்து திருவனந்தபுரத்து அரசரோட இடமா இருந்திருக்கு. ஸோ என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட இடத்துல திருவனந்தபுரம் அரசர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட இடத்துல இந்த மாதிரி டேம் கட்டி போகுதுன்னா எங்களுக்கு வந்து அஞ்சான் கோட்டையும் தலசேரி கோட்டையும், இந்த 2 கோட்டையையும் எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். ஆக்சுவலாக அதை அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதை கொடுத்தா தான் நாங்கள் இதை அலோவ் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து அப்போ போயிருக்கு. இந்த நீரதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கேரள அரசுகள் பற்றியான அப்போ இருந்த அவங்களோட ஆட்சி முறை, அவங்க எப்படி அந்த அரசுகள் இருந்தது, அந்த நிலப்பரப்புகள் எப்படி இருந்ததுங்கிறதான ஒரு டீட்டெயில் இருக்கும். அவங்க எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கேரளாவோட அரசராக இருந்த ஒரு மார்த்தாண்டவர்மன், அங்கே வந்து எப்படி ஒரு முறைனா, இப்போ அரசர்களுக்கு வந்து முடி சூடுவாங்கள்ல, அங்கே முடி சூட மாட்டாங்க. என்னென்னா, அங்கே வந்து திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமிகள், அவர் கடவுள், அவங்கள தான் அரசராக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. மீதி இருக்கிற அரசர்கள் வந்து அவங்களுக்கு கீழே அப்படிங்கிறையான ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா, திருவனந்தபுரத்து அரசர் மகளை தான் பூஞ்சார் அரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன நோட் பண்ணணுன்னா, ஒரு கோர் கேரளாலேயே இருந்து வந்த மக்கள் தான் திருவனந்தபுரத்து அரசர். அந்த அரசர்களில் வந்து யாருன்னா மூலம் திருநாள், விசாகம் திருநாள், இந்த மாதிரி இந்த நட்சத்திர பேர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த அரசர்கள் இல்லாமல் ஒரு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்களே, அதாவது தமிழ்நாடு, மதுரை பக்கத்திலிருந்து ஒரு காலத்தில் மைக்ரேட் ஆகி இங்கே கேரளா ஒட்டிய பகுதிகளில், கேரளாவில் அவங்க வந்து ஆட்சி பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க தான் பூஞ்சார் இன மக்கள், பூஞ்சார் அரசர். அது இல்லாமல் இந்த பந்தளம், சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறவங்களுக்கு தெரியும், பந்தள அரசர்கள். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிய அரச குலத்துலேருந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிட்டு கேரளாவில் அங்கங்கே வந்து போயிட்டு அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு திருவனந்தபுரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியும், மற்ற குறுநில மன்னர்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப இவங்க தான் திருவனந்தபுரத்துலேருந்து தான் ஓவராலாக அவங்களுக்குடைய நாடே அவங்கங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் பூஞ்சார் மன்னனுக்கு வந்து திருவனந்தபுரத்து பொண்ணை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த டேம் அக்ரிமெண்ட்டு நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும்போது பூஞ்சார் இடத்துல தான் அந்த டேம் கட்ட போகிறாங்க. ஆனால் இவங்க பெர்மிஷன் கேட்காமையே திருவனந்தபுரத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறாங்க. இவங்களை ஒரு அரசராகவே கன்சிடர் பண்ணாமல் இருந்ததில் பூஞ்சார் மன்னருக்கு வந்து பெரிய மன வருத்தம் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்படி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இவர் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த பம்பையிலேருந்து சபரிமலை போயிட்டு அங்கே வந்து சுவாமி சாஸ்தா வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நடந்தே வந்து மீனாட்சி நதி அப்படிங்கிற ஒரு நதி வழியாக அவர் பூஞ்சாருக்கு வர அந்த ஒரு நரேஷன் இருக்கும், சூப்பராக இருக்கும்.
ஒரு அரசரோட மன வருத்தங்கள் வந்து அதில் தெரியும். அந்த இடத்துல வந்து சபரிமலையோட நிலப்பரப்புகள்லாம் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். நல்லாயிருக்கும். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா கேரள அரசர்கள் மட்டும் இல்லை, இந்த இந்தியாவில் இருக்கிற அரசர்கள்லாம் வந்து எதனால் வந்து இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். இவ்வளோ அரசர்கள் இருக்கும்போது அங்கே யூரோப் கண்ட்ரியிலேருந்து டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இது எங்கள் இடம் சண்டை போடுற அளவு இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் இதில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வரும். என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து சீன பொருட்கள், தங்கம் இந்த மாதிரியான ஒரு பொருட்களை கொடுத்து அந்த அரசர்களை மயக்கி அவங்க வந்து சில உரிமைகளை வந்து இப்போ வாங்கிக்கிட்டாங்க. இந்த மிளகு, இந்த மிளகுலாம் அது வந்து தங்கத்துக்கு இனமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதெல்லாம் வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த உரிமையை வாங்கினனால திரும்ப அது வேணுங்கிறதுக்காண்டி தான் அந்த பெரியார் டேம் கட்டும்போது அஞ்சுதங்கு கோட்டை இதெல்லாம் வந்து திரும்ப வந்து எங்களுக்கு கொடுத்தா அதை கட்ட விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் அந்த டைமில் நடந்த ஒரு பெரிய தாது பஞ்சம் மதுரையில் வந்து தலை விரிச்சு ஆடுது. அந்த சரௌண்டிங்கில் 1/3 மக்கள் வந்து இறக்குற அளவான பஞ்சம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய தண்ணி கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன், தாது பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். அங்கே வந்து நிறைய கேரக்டர் வரும். எஸ்தர் என்ற மீனாட்சி, அக்காளுங்கிற ஒரு தாசி கேரக்டரில் வரும். ஆனால் தாசிகளாக இருந்தாலும் ஒரு கொடைவள்ளலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் டேனியல், ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படி உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த எஸ்தர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி மூலமாக ஒரு மேல்மலைக்கு போகிற அந்த பயணம், இதெல்லாம் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வரும், தேவந்தின்னு சொல்லி. இப்பையும் கம்பம் பகுதியை தாண்டினதுக்கப்புறம் கண்ணகி கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கப்படும். அந்த கோவிலில் இருக்கிற ஒரு பூசாரி தான் அந்த தேவந்தி. இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி இவங்க வந்து ஒரு பயணப்பட்டு மேற்கு நோக்கி ஒரு பயணத்தை போவாங்க. அந்த நரேஷன் சூப்பராக இருக்கும். எப்படின்னா, அந்த காட்டு பயணத்தின் போது அவங்க பார்க்குற அந்த காட்சிகள், அங்கே இருக்கிற பறவைகள், செடி கொடிகள், இதை பற்றியான வர்ணனைகளும் தகவல்களும் சூப்பராக இருக்கும். எப்படின்னா, நிறையா புதிய அந்த காலத்தில் இருந்த பறவைகளோட பேர்லாம் இதில் தெரிய வரும். புள்ளினங்கள்னு சொல்லுவாங்கள்ல, பறவைகள். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நாகனவாய் பறவை, காட்டு சேவல், முக்குர்ணி, இருவாச்சி கேள்விப்பட்டிருப்போம், வால் கருவாச்சி, கூவிலான், இந்த மாதிரியான பறவைகள், அந்த காலத்து பறவைகளோட பெயர்கள்லாம் இதில் இடம்பெயரும். அதுலேயும் இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ரைட்டர் கொடுத்துருப்பாங்க. கோவிலான் வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து அது வந்து கோவினா என்னென்னா ஒரு துர்ச்செய்தி வருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. இந்த கண்ணகி கோவில் பூசாரி தேவந்தி வந்து அந்த கோவிலிருந்து, கண்ணகி கோவிலிருந்து மேற்கு நோக்கி பயணப்படுவாங்க. அந்த பயணத்தின் வழிகளையும் இவங்க நல்லா சூப்பராக மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு அது வந்து தோதுவாக இருக்கும். எப்படின்னா, கண்ணகி கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிக்கும்போதே ஒரு கண்ணகி கோவில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து மேற்கு நோக்கி போகிறாங்க. மேற்கு நோக்கி போகும்போது வண்ணாத்தி பாறைன்னு ஒரு பகுதி வருது. அதுக்கப்புறம் வண்ணான்களின் குடியிருப்பு இருக்குது. இந்த குடியிருப்புக்கு போகிற வழியில் அந்த பகுதியில் இருக்கிற செடி கொடிகளெல்லாம் கூட இவங்க வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்தியம்மன் கோவில், அதாவது மீனாட்சியை தான் கடவுளாக அவங்க கும்பிடுவாங்க. இதெல்லாம் வரும். இதில் வந்து 20 கல் தூரம் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து டிஸ்டன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கல்லுங்கிறது வந்து ஒரு மைல்னு வைங்களேன், 1.6 கிலோமீட்டர், மொத்தம் 35 கிலோமீட்டர் அவங்க நடப்பாங்க. இவங்க நடந்து எங்கே போவாங்கன்னா, அந்த
வண்ணான்களின் அரசன்களை, வண்ணான்கிறது வந்து ஒரு இன மக்கள், வண்ணான்கிறது ஒரு இன மக்கள். அந்த இன மக்களோட அரசன் தான் உடையான். அவருங்க தான் அந்த அரசனை தான் உடையான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னென்னா 42 காணி மக்களோட அரசன் தான் இந்த உடையான். அதாவது நிறையா வகையான காட்டுவாசி மக்கள், காட்டில் வாழும் மக்கள் இருக்கிறதுல இத்தனை வகையான 42 வகையான மக்கள் இருப்பாங்க. அதோட அரசன் தான் உடையான். இவங்கெல்லாம் யாருன்னா பூஞ்சார் அரசர்கள் கீழே இருப்பாங்க. ஸோ பூஞ்சார் அரசர் தான் ஹெட்டு, அவங்களுக்கு கீழே உடையான் இருப்பாங்க. உடையான் தான் அந்த 42 காணி மக்களோட ஒரு கார்டியன்னு வைங்களேன். இவங்களோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, மானவிக்ரமராஜா அப்படிங்கிறது வந்து மதுரையில் இருப்பாங்க. அங்கேருந்து புலம்பெயர்ந்து சேர நாட்டிற்கு வந்து பூஞ்சார் என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்து வரும்போது கூட வந்தவங்க தான் இந்த வண்ணான் காணி மக்கள். ஸோ இந்த மைக்ரேஷனை பற்றியான டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். இது உண்மை தான். இன்னும் வந்து இந்த இன மக்கள் அங்கே இருக்கிறதும், அதை அங்கே போய் பேட்டி எடுத்ததையும் நிறைய இன்டர்வியூவில் வந்து வெண்ணிலா அவர்கள் ரைட்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஆடியோ கேட்கும்போதும் நான் அப்பப்போ வந்து இவங்க இந்த புத்தகம் சம்மந்தமான சில இன்டர்வியூஸ்லாம் நிறையா யூடியூப்லேயே இருக்கும். அது கேட்கும்போது இதுவும் அதுவும் கோரிலேட் ஆகும். அவங்களோட இந்த புத்தகத்துக்காண்டி அவங்க பயணப்பட்ட அந்த அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் இதெல்லாம் ஒரு உண்மையாகவே இந்த மக்கள்லாம் சந்திச்சிருக்கிறாங்கிற ஒரு உண்மை தெரியும். நமக்கே அந்த நிகழ்வு தெரியும். இந்த நீர் அதிகாரத்தில் நம்ம ஜென்ரலாக வந்து பெரியார் டேம்னாலே பென்னி குயிக்ங்கிற ஒரு மனநிலையில் இருப்போம். ஆனால் இந்த புத்தகம் படிக்கும்போது தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா பேரோட முயற்சிகளும் உழைப்புகளும் இந்த முன்னெடுப்புகளும் நிறையா இருந்திருக்குங்கிறது தெரிய வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ராமநாடு சேதுபதி முந்திரி பிள்ளைங்கிறவர் தான் இந்த ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. பேரியாரை வந்து திருப்பி இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை பகுதி வரையே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஐடியாவை ஃபஸ்ட்டு கொண்டு வரதே அவர் தான். அது கிட்டத்தட்ட வந்து 1800களோட பிகினிங்கில் நடக்குது. இதில் இவர் வந்து மேஜர் ரைவ்ஸுங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் இதுக்காண்டி அங்கே காட்டுக்குள்ளே தங்கியிருந்து ஒரு மரத்துக்கு மேலெல்லாம் வந்து குடில் கட்டி தான் தங்கணும். அவ்வளோ ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். இப்போயே நீங்கள் போனால் நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியாது. ஸோ மரத்து மேலே தான் அதில் வந்து தங்கியிருப்பாங்க. அங்கே தங்கி இதை எப்படி நம்ம இந்த பிளானை கொண்டு வரலாங்கிறத வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு தடைக்கற்கெல்லாம் வந்திருக்கு. ஆற்றை வந்து திருப்பி விட முடியாது, அது இயற்கையான ஆற்றை திருப்புறது கஷ்டங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆறுனா கூட பரவாயில்ல, இது காட்டாறு, வாய்ப்பே இல்லை, இது வந்து இயற்கைக்கு புறம்பான விஷயங்கிறத வந்து தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் நிறையா டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியாக நிறையா பிளான் போட்டு கொண்டு வந்தாலும் மதுரையில் இருக்கிற பஞ்சத்தை காரணம் காட்டி அதுக்கு ஃபண்டு ஒதுக்கணும், ஸோ இதுக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பிளானையும் காரணம் காட்டி இதை ஒதுக்கிடுறாங்க. இந்த மாதிரி பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் மட்டும் இல்லை, கலெக்டர் பாரிஸ்ங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 1807 இதே மாதிரி பேரியார் அணை ஆய்வுக்காண்டி போயிருக்காரு. இங்கே வந்து வெறும் மிருகங்கள் காட்டோட அடர்த்தி தன்மையை மட்டும் இல்லாமல் கொசுக்கடினால் இறந்தவங்க நிறையா பேர் இந்த அணை கட்டும்போது. அந்த வகையில் ஸ்டார்டிங்கில் அதை ஆய்வுக்காண்டி போனவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்டர் பாரிஸ்லாம் கொசுக்கடியினால் இறக்குற தருவாயில் கீழே கொண்டு வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இது இல்லாமல் வெண்ணிக்குக்கு வந்து நம்ம திருவனந்தபுரம் அரசர்கிட்ட பேசும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன், இரவில் குளிர், பகலில் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களோட பிரச்சனை,
காட்டின் பேர் அமைதி இதெல்லாம் தாண்டி பல இன்னல்களை தாண்டி இதை நான் முயற்சி பண்ணுறேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் பல வருடங்கள் நான் என் குடும்பத்தை விட்டு இதுக்காண்டி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய 2, 3 குழந்தைங்க பிறக்க போது கூட நான் வந்து கூட இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். யாருக்கிட்டனா மூலம் திருநாள், அவர் தான் திருவனந்தபுரம் அரசர். அப்போ மூலம் திருநாள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி அணை கட்டுறதுக்கு வந்து பல தடைகள் இருக்கும்போது பென்னிக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஒரு உரையாடல் நடக்கும். என்னென்னா ரொம்ப வெறுத்துருவார். எத்தனை தடைகள், ஏன் இவ்வளோ தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட கோலே வந்து இந்த மதுரை மக்கள், அந்த கீழே வறுமையில் வாடுற மக்கள், பஞ்சத்தில் வாடுற மக்களுக்கு அந்த தண்ணீர் வசதி போனால் பொழைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதுக்கு பல தடைகள் வரும்போது நிறையா இதற்கு பதில் இது தாங்க அப்படிங்கிற மாதிரியான இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. திருவனந்தபுரம் அரசர் 7 லட்சம் வேணும், 5 திங்கு கோட்டை வேணும், இந்த மாதிரி நிறையா இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். எங்கன்னா லண்டன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸில் போயிட்டு அங்கேருந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும். அது கொடுக்கறது கஷ்டம். ஸோ அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அந்த உரையாடல் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ தடைகள், எதுக்கு எல்லோரும் தடை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து குஜராத் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த குஜராத் பகுதியில் இருக்கிறவங்க இதை தடை பண்ணுவாங்களா? இது பண்ணக்கூடாதுன்னு. சரி, அது இல்லை. இந்த பேரியார் அணை வந்து பார்த்திங்கன்னா சிவகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ திருநெல்வேலி கலெக்டர் இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா? எல்லாரும் இப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எப்போ நான் வந்து அதை முடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார். ரொம்ப விரக்தியாக பேசுகிற அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக தோணுச்சு. இந்த புத்தகத்தில் வந்து நிறையா வரலாற்று நிகழ்வுகளோட பதிவுகள் வந்து நிறையா இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம மெட்ராஸ் பிரிட்டிஷ் பிரசிடென்சி, அதாவது இந்த பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி உள்ளே வரும்போது எங்கே வந்ததுன்னா கேரளா மலபார் பகுதியில் 5 தெங்கு கோட்டை அந்த பகுதிக்கு வந்து அவங்க ஃபேக்ட்ரியை நிறுவியிருக்காங்க. ஏன் அங்கே வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து ஈரோடு, மும்பை, கோவா இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து கடல்வழி போக்குவரத்துக்கு அது உகந்த இடமா இருந்தனால அதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த போக்குவரத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மிளகுக்காண்டு தான் உள்ளே வந்ததே. 5 தெங்கு கோட்டையில் இருக்கிற மிளகு வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிறப்பான ஒரு மிளகு. அதை வந்து எடுக்கிறது தான் பிரிட்டிஷோட ஒரு பிளானாகவே இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்துலேயே அந்த கோட்டையை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கும் இந்த கதையில் இந்த தகவல்கள் ஏன் வருதுன்னா, இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையில் இந்த சில இடங்கள், கேரளாவோட இடங்கள் கையில் இருக்குது. அப்போ திருவனந்தபுரம் அரசர் வந்து இந்த மாதிரி எங்களோட இடத்துல இந்த டேமை கட்டுற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த 5 தெங்கு கோட்டையை திரும்ப தாங்கங்கிறத சொல்ல வருவாங்க. ஆனால் இது இல்லாமல் அந்த டேமை அங்கே வந்து கட்ட வேணாம், பூஞ்சார் பகுதியில் கட்ட வேணாம் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது, அப்படி கட்டுனா கண்டிப்பாக நிறையா இடங்கள் அடி வாங்கும். என்னென்னா கண்ணகி கோவில், அதுக்கப்புறம் அந்த காணி மக்கள் வாழ்கிற இடங்கள், இந்த மாதிரி நிறையா பகுதிகள் வந்து அழிஞ்சு போயிடும், கிட்டத்தட்ட இருக்காதுங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களோட வரவு உள்ளே வந்துருச்சுன்னா அந்த இடங்கள்லாம் அவங்களோட நிலப்பரப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுவார்கள்ங்கிற ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு. மூலம் திருநாள், அதாவது திருவனந்தபுரம் அரசர் வந்து அப்ரூவ் கொடுத்துருவார். அந்த ஒரு நிகழ்வு, அந்த சுச்சுவேஷனை வந்து சூப்பராக நரேட் பண்ணியிருப்பாங்க ரைட்டர். எப்படி இருக்கும்னா, வெண்ணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆவேசத்தில் பேசுவார். இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில் சொல்லுவார். கேரளாவில் இருக்கிற அவ்வளோ மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற அவ்வளோ மக்களுக்கூட இணையான மக்கள் தொகை இந்த மதுரை மாவட்ட பகுதியில் மண்ணில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சத்தினால்.
ஸோ இந்த தண்ணி அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க எல்லாருமே உயிர் வாழ்வாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவார். சொல்கிற டைமில் வந்து இந்த திருவனந்தபுரத்து மூலம் திருநாள் உங்கள் இடத்துல அரசி வந்து ஒரு டிராயிங் வரைவாங்க. அந்த ஓவியத்தை பார்க்குற அந்த தருணத்துலேயும் அதே டைமில் பென்னிக்விக்கோட குழந்தைகள் தூங்குகிற அந்த இதையும் பார்க்கும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் மனதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த இடத்துல தான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, ஒரு மனிதனின் மனம் மாறக்கூடிய தருணம் வந்து ஒரு சில காட்சியின் வடிவத்தினாலும் ஒரு அழகான காட்சிகளின் மூலமாகவும் மனிதனின் மனம் மாறக்கூடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அந்த பகுதி இருந்தது. நீரதிகாரத்தில் எனக்கு நெருக்கமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் 32 அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில்னு வைங்க, ஒரு தெய்வம், கோவில்னு எடுத்துக்கானா ஒரு தெய்வம் ஒரு மனிதர்கள் ஒரு குழுவால் வணங்கப்படுது. அவங்களால கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் இருக்குது, கண்டுபிடிக்கிறாங்க, வணங்கப்படுது. அவங்க அதை வந்து தன் தெய்வமாக எடுத்து வணங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அதற்கு மேல் அதிகாரமாக இருக்கிற அந்த மக்களுக்கு மேல் அதிகாரமாக இருக்கிற இன்னொரு குழு வந்து அந்த தெய்வத்தை ஆக்குபை பண்ணுறாங்க. இது எங்களோட தெய்வம்னு சொல்லி எடுத்து அவங்க வந்து அதை முறை கொண்டாடி அவங்க அதை எடுத்து நடத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை அப்படிங்கிறது இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்த நிகழ்வு தான் சபரிமலையில் நடக்கும். பலர் வந்து வருடம் சபரிமலை இவங்களுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் இந்த கதையில் முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து அதில் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து உண்மைதான்ங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படின்னா, இந்த அரையான்கள், மண்ணான்கள், காணி இன மக்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து ஒரு 700-800 வருடத்துக்கு முன்னாடியே வந்து சோழர்களின் படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டு ஒரு குழு வந்து மதுரையிலிருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிருக்கும். அப்படி போகும்போது எப்படி போவாங்கன்னா, நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரையிலேருந்து ராஜபாளையம் நோக்கி நேராக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா ராஜபாளையம் அந்த பகுதி வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அந்த அங்கே வந்து சிவகிரின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, இப்பயும் மேப்பில் இருக்குது. அந்த சிவகிரி பகுதி வழியாக மேலே நேராக ஏறுனா அந்த மலைப்பகுதியில் சபரிமலை தான் டைரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் மதுரையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மேற்கு நோக்கி நீங்கள் லைன் மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு நேராக அங்கே ஒரு பாதை போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் போகணும். இப்போ அது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னால நம்ம சுற்றி தென்காசி வழியாக போகிறோம். இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து வர்றவங்க வந்து திண்டுக்கல், தேனி வழியாக வருவாங்க. மதுரையில் தாண்டி இந்த பக்கம் போகிறவங்கலாம் நேராக இப்படியே போகலாம், பட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்ல வரோன்னா, இப்போ இந்த அரையான்கள், காணி மக்கள், மண்ணான்கள் இந்த இனக்குழுக்கள்லாம் அங்கே போய் இருக்கும்போது இவங்க வந்து முன்னாடி வந்து மீனாட்சி அம்மனை தெய்வமாக வணங்கிட்டு போகிறாங்க. பட் அங்கே காட்டுக்குள்ளே போகும்போது நிறைய அவங்களுக்கு ஒரு பய உணர்வுகள் இதெல்லாம் வருது, தீய சக்திகள் பய உணர்வுகள்லாம் வருது. அதை போக்கிக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தை அவங்க தேடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே சில தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அங்கேயே இருந்த காணி மக்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தெய்வத்தை இவங்க எடுத்து வணங்குறாங்க, அதில் சூஸ் பண்ணி வணங்குறாங்க. அதுதான் வந்து சாஸ்தா. அது சாத்தன்கிறாங்க. அது வந்து மலையாளத்தில் மருவி சாஸ்தான்னு வருது. அந்த கோவில் தான் சபரிமலை. இப்போ இப்படி வணங்கிட்டு இருக்கும்போது இதே மதுரையிலிருந்து ஒரு மைக்ரேட் ஆகி உள்ளே வந்தவங்க தான் பந்தல ராஜாக்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு அரச பரம்பரைங்கிறனால அவங்க வந்து இந்த தெய்வத்தை எடுத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிறாங்க. பறிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோட வழிபாட்டு முறைகள் எல்லாமே மாறும். இவங்களை அலோவ் பண்ணுறது நிப்பாட்டுறாங்க.
ஆனால் அப்போ வந்து இப்போ மாதிரி இல்லை கிடையாதுல்ல, மாதம் மாதம் ஓப்பன் பண்ணுறதுலாம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணப்படும். ஒரு ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி வரையும் அப்படி தான் இருந்தது. அந்த மண்டல பூஜை மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் மாதம் மாத பூஜைகள்லாம் வருதுல்ல. அதுக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தைப்பொங்கல் அந்த டைம் தான் ஜோதி தெரியும். ஜோதி அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோவில் திறக்கப்படும். அப்படி இருக்கிற டைமில் இங்கேருந்து மலையிலேருந்து ஜோதி ஏற்றுவது வந்து அரையான்களாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பந்தளம் மன்னர் வந்து அந்த கோவிலை வந்து இவங்க எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே அந்த ஜோதி ஏற்றுறதுக்கு மட்டும் இந்த பொன்னம்பலமேடுங்கிற ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் ஜோதி ஏற்றுறதுக்கு மட்டும் அரையான்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து சேஞ்ச் நடக்குது. அதில் 18 படிகள் ஆல்ரெடி இருக்குது. அந்த 18 படிகளும் வந்து இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற 18 குன்றுகளை வந்து மலைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நிறையா மலைகள் வரும், அதோட பெயர்களோட கூட இருக்கும். இப்படி மாறிடுச்சு. இப்படி மாறி போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு வருத்தம், அரையான்களுக்கு வருத்தம். அதனால் இந்த மாதிரியான மேல் ஜாதி மக்கள் இந்த இன பிரச்சனைகள்னால நிறைய கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி உரிமைகளை பறிக்கிறது, இதனாலே என்ன ஆகுறாங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி உள்ளே வருது. அப்போ அங்கே ஒரு வராரு ஃபாதர் டேனியல், இந்த மாதிரியான அந்த பகுதியில் நிறையா பேர் கிறிஸ்டியானிட்டி மாறுறாங்க. அரையான் மக்கள் நிறையா மாறுறாங்க. அதில் ஒரு மூத்த ஒரு அரையான் மட்டும் மாறாமல் இருக்கிறார். ஏன்னா இந்த ஜோதி ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு இதனால் அவர் மட்டும் மாறாமல் இருக்கிறார். ஸோ இப்படி தான் இது நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அரையான்கள்கிட்ட இருந்து பந்தல அரண்மனை வந்து உரிமையை எடுக்குது, சபரிமலை உரிமையை. இப்போ பந்தல அரண்மனைக்கிட்ட இருந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் திருவனந்தபுரம் இப்போ எடுக்குது. இப்போ தேவஸ்வம் போர்டுங்கிறது வந்து நம்ம இப்போ அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே தேவஸ்வம் போர்டு அவங்க வந்து அவங்க உரிமையை எடுத்துக்கிறாங்க. தேவஸ்வம் போர்டை அப்போ கொண்டு வந்து உரிமை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து திருவாபரண பெட்டியை வந்து ஐயப்பனுக்கு அணிகிற அந்த ஆபரணங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு வழிபாட்டு முறை எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறத வந்து வரலாற்று பக்கம் திரும்பி பார்க்கும்போது தெரியும். ஒரு காணி மக்கள், காட்டில் உயிர் வாழ்கிற மக்கள், இயற்கையோடு ஒன்றி இருக்க மக்கள் தன்னோட பயத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு வழிபாட்டு ஒரு தெய்வத்தை அவங்க எடுத்து வணங்குறாங்க. அது நாளடைவில் எந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு இந்த அளவில் இருந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் மேட்ரு. உரிமைகள் பறிக்கப்படுவது தவறு. அதை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக தோணுச்சு. ஏன்னா வருடம் சபரிமலைக்கு போகிறது எனக்கு வழக்கம். ஸோ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து நிறையா இன்சிடெண்ட் அங்கே வந்து கோவிலில் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. தீ வச்சுருவாங்க, நிறையா நெருப்புகள் வந்திருக்கு. இந்த கதையிலையும் ஒரு நிகழ்வு வரும். அங்கே நெருப்பு வச்சுருவாங்க. யாருன்னா பண்டாரம்னு சொல்லி மலைப்பண்டாரம்னு ஒரு குரூப். அவங்க வந்து ஆடைகளே அணிய மாட்டாங்க, காட்டுவாசி குரூப்பு. அவங்கள வச்சு அங்கே தீக்கிரைக்கு வைக்கிறாங்க. என்ன ரீசன்னா, அப்படி வச்சுட்டா ஒரு அபசகுணமாக ஆகிடும், அதனால டேம் கட்டுறதை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த காணி மக்கள் இந்த பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த இயற்கை வளத்தை இப்படி மாற்ற வேணாங்கிறதுக்காண்டி காணி மக்கள் வந்து அப்படி பண்ணுவாங்க. இது பிரிட்டிஷ் மக்களான பென்னி குயிக் இதெல்லாம் இதையும் தாண்டி வருவாங்க. இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அதையும் தாண்டி வர்றது தான் இந்த கதைகள் போகும். நீரதிகாரம் லேண்ட்ஸ்கேப். இந்த நீரதிகாரத்தில் வந்து எனக்கு முக்கியமாக தோணுது வந்து, நான் கேட்கும்போதே அந்த வழித்தடங்கள் வந்து நம்ம வந்து மேப்பில் பார்த்து எங்கெங்கெல்லாம் அந்த நீர் போகுது, இந்த நில அமைப்பு, மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பு, இது எல்லாமே அழகழகாக சொல்லியிருப்பாங்க, டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இன்னும் அந்த புத்தகத்தில் அது ஒரு வரைபடத்தோடு இருக்குங்கிறத அந்த நரேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் எண்டில் போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்திலேயே தான்
நம்ம தமிழ்நாடு மதுரை சுற்றி இருக்கிற விருதுநகர், ராஜபாளையம், இதெல்லாம் இந்த ஊரெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற அந்த பகுதி, மேற்கு பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஒரு இமேஜின் பண்ணணும். எப்படின்னா, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒரு மலை மாதிரி இப்படி நம்ம முன்னாடி நிற்கிறோம்னு வச்சுங்களேன். நாம் வந்து சவுத் சைடு இருக்கிறோம். சவுத் சைட்லேருந்து காற்று அப்படியே வருதுன்னா, அந்த மலையில் படும்போது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு மாதிரி பெண்டாகி இருக்கும்போது வெப்ப காற்றா சவுத்துலேருந்து நார்த்துக்கு அடிக்கும்போது மலை மேலே மேற்கு தொடர்ச்சி மலை மேலே அடிக்கும்போது அந்த பெண்டாகின அந்த பகுதியில் பட்டு வெப்ப காற்றாக இந்த தமிழகத்துக்கு வருது. இதுவே வந்து மேற்கு பக்கம் பார்த்தா குளிர்ச்சியான காற்றாக போகுது. இதுதான் அதோட கிளைமேட்டோட டிஃப்ரென்ஸ். அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் 100க்கும் மேற்பட்ட நதிகள், கிளை நதிகளாக நிறையா ஓடுது. அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து இந்த இதை படிக்கும்போதே உங்களுக்கு உள்ளே போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த பெரியார் நதி வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா, இப்போ நம்ம பேசும்போதே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். மதுரையிலிருந்து ராஜபாளையம் பகுதி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்கிற பகுதியில் சிவகிரின்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேரியாரோட தொடக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் வடக்கு பக்கம் இருக்கும். அந்த பேரியார் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிற பேரியார் அப்படியே கடந்து வடக்கு நோக்கி வருது. வடக்கு நோக்கி வரும்போது ஒரு 10 மைலில் முல்லையாறு அங்கே ஆரம்பமாகுது. ஸோ இந்த பேரியாரும் முல்லையாரும் கலக்குது. அதுதான் நம்ம வந்து பேப்பர் இதிலலாம் நம்ம படிக்கும்போது முல்லை பெரியாறுன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு ரீசனே வந்து பேரியாறுங்கிற ஒரு ஆறும் முல்லையாறுங்கிற ஒரு ஆறும் கலந்து சேர்ந்து வர தண்ணி தான் அது முல்லை பெரியாறுங்கிறாங்க. இந்த 2 நதியும் சேர்ந்து முல்லை தாவலம் இல்லாட்டி முல்லை கூட்டுங்கிற ஒரு பகுதிக்கு வருது. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் மேற்கு நோக்கி வளைஞ்சு தேவிகுளம், பீர்மேடு இந்த பகுதியெல்லாம் கடந்து நம்மளோட முல்லை பெரியாரோட அணைக்கட்டுக்கு வருது. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த தேவிகுளம், பீர்மேடு இதெல்லாம் வந்து ஒரு நாடு, தென் தமிழ்நாடு இதெல்லாம் பிரிக்கப்படும் போது இது தமிழகத்துக்குள்ளே தான் வரதா இருந்தது. அப்போ வந்து நாகர்கோவிலில் தமிழ்நாட்டில் சேர்த்துட்டு இந்த பகுதியை கேரளா சைடு விட்டுட்டாங்க. இது நம்ம சைடு இருந்திருந்ததுன்னா, தமிழ்நாட்டு சைடு இருந்திருந்ததுன்னா இந்த முல்லை பெரியார் கேரளா தமிழக பிரச்சனையே இருந்திருக்காது. தமிழ்நாடோடு தான் இருந்திருக்கும். இந்த ஒரு பிரிவினையினால் இந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து தேக்கடி உங்களுக்கே தெரியும். அந்த தேக்கடி முல்லை பெரியார் டேம்லேருந்து அங்கே நீர் வழிஞ்சு தேக்கடிங்கிறதுல நீர் தேங்கி போகும்போது நிறையா தொடுபுழா நதி, கடப்பனை நதி, சிறுதேனி, சித்தாறு, கரிமடல், இந்த மாதிரி தேவியாறு, ஆலவாய் இந்த மாதிரி பகுதியெல்லாம் போயிட்டு அப்படி மேற்கில் கடல் நோக்கி போயிடுது. அந்த கடல் நோக்கி போகிறத அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த திட்டங்களே தீட்டுறாங்க, அணைக்கட்டு திட்டம். ஸோ இந்த இயற்கையாகவே இதோட ஃப்ளோ இப்படி தான் போகுது. இப்போ இந்த டேம் கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதியை கட்டி கீழே கொண்டு வராங்க. எங்கன்னா நம்ம கம்பம் பள்ளத்தாக்கு கொண்டு வராங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சுருளி நதி, அங்கேயும் நிறைய குட்டி குட்டி நதிகள்லாம் வருது. அது ஜாயிண்ட் ஆகும்போது இந்த பக்கம் வைகை நதி வருசநாடு பக்கம் இருக்கும், தேனியோட இந்த பக்கம் இருக்கும். அந்த 2 நதியும் கலந்து அள்ளிநகரம் வழியாக மஞ்சளாறு, இந்த பெரியகுளம் அந்த பக்கம் இருந்து வர மஞ்சளாறு இதெல்லாம் கலந்து சோழவந்தான், ராமநாதபுரம் வழியாக வந்து கடலுக்கு போகுது. ஸோ இதனால் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் எல்லா மக்களும் இதில் பயனடைகிறாங்க. ஸோ இதுதான் அதோட திட்டமே. ஸோ இந்த நிலப்பரப்புகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இந்த நீர்த்தேக்கத்துக்கு அப்புறம் முக்கியமாக இந்த டேம் கட்டும்போது
இந்த கேரளா இருக்கிற திருவனந்தபுரத்தோட அரசர்களோட தடைகள், இங்கே பிரிட்டிஷோட பிடபிள்யூடியோட தடைகள், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது இல்லாமல் கீழே இருக்கிற இந்த ஜாமீன்தார்கள் இவங்களோட தடைகளும் இருந்திருக்கு. எப்படின்னா, வைகை அணை ஒன்று மட்டும்தான் சோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த நதி வந்து வைகையோடு கலந்து இங்கே வருது அப்படிங்கிற சொன்னோடனே அவங்களோட இந்த ப்ராஜெக்டோட பிளான் புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு காட்டாற்றை கொண்டு வந்து இருக்கிற வைகையும் எங்கிட்ட வேறு பக்கம் திசை திருப்பிடுவாங்க, நமக்கு தண்ணி இல்லாமல் போயிடுங்கிற பயத்தில் அவங்களும் வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜமீன்தார்கள் இங்கே தேனி பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த தடைகளையும் தாண்டி இதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல இருக்கிற நிகழ்வுகள் தான் பெரும்பகுதியாக இந்த புத்தகம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு மக்கள்களை வந்து தயார் பண்ணி கூட்டிகிட்டு போனதும், அந்த மக்கள் வந்து அப்போ இருக்கிற மக்களோட கலாச்சாரம் எப்படி இருந்தது, வறுமையின் உச்சக்கட்டமாக இருந்தது, அவங்கள வந்து உள்ளே வந்து அவங்க வாழ்வாதாரம் முன்னேறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த கொசுக்கடியினாலேயும் இந்த விலங்குகள்னாலேயும் பல விபத்துகள் வந்து உயிர் பலி நிறையா ஆகும். அந்த நிகழ்வுகள்லாம் அதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த சுத்த சுகாதாரங்கள் இல்லாமல் வாழ்கிறனாலையும், இப்போ அப்போல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ மலேரியா இந்த மாதிரியான கொசுக்கடியினால், பூச்சிக்கடியினால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் பயந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. எந்த மாதிரியான கழிவறைகள் இருந்தது, கழிவறை போகிற வசதிகள் இருந்தது, உணவுகள் எந்த மாதிரி சாப்பிட்டாங்க. தமிழக மக்கள் வந்து கஞ்சி சாப்பிட்றதே பெரும் கஷ்டமாக இருந்தது. கேரளத்துலேயும் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் உணவுகள் வந்து கம்மியானதாக சாப்பிடுவாங்க, கம்மியான டைமில் சாப்பிடுவாங்க. நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம், அவங்க 2 நேரம் சாப்பிடுவாங்க. பிரிட்டிஷோட உணவு பழக்க வழக்கங்கள் இவ்வளவு இருந்திருக்கு. நீங்கள் படிக்கும்போதே இந்த டேமை வந்து எப்படி கட்டி முடித்தாங்கங்கிறது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த மிருகங்களோட தொல்லைகள் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒரு மெட்டீரியல்ஸை வந்து எங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து எப்படி இந்த மலைக்கு ஏற்றுறாங்கங்கிறதே ஒரு படிக்க பிரமிப்பாக இருக்கும். ஒரு மெட்டீரியல்ஸ் சிமெண்ட்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து யூரோப்லேருந்து தூத்துக்குடி வழியாக வந்து பெரியகுளம் அம்மையநாயக்கனூர் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து மாட்டு வண்டி இதில் கடத்தி, அதுக்கப்புறம் மலை ஏற்ற முடியாமல் யானைகளை வச்சு ஏற்றி, பயங்கரமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இதில் இன்னொரு பகுதி என்னென்னா, டேம் ஒரு பக்கம் கட்டிடுறாங்க. கட்டிகிட்டு இருக்கும்போதே இந்த டேம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தேக்கடியிலேருந்து கீழே அதை வந்து கூடலூர் அந்த அணைப்பகுதிக்கு வந்து கீழே வந்து தேக்கடும், கூடலூர் கீழே கம்பம் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ மலையிலேருந்து எப்படி இறக்குறது அப்படிங்கிறபோது ஒரு மலையவே குடையும்போது ஒன் சைடே குடஞ்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற டைமு எல்லாமே, ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அது இல்லாமல் கிளைமேட் வேறு இருக்குது, மழை காலங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 2 பக்கமும் தோண்டிகிட்டே வராங்க. ஒரு மலையின் 2 பக்கமும் தோண்டிகிட்டே வராங்க. அந்த 2 பக்கமும் ஒன்று கரெக்டாக சேர்ந்ததா அப்படிங்கிறதே ஒரு அந்த இதை படிக்கும்போதே ஒரு புல்லரிக்கும். ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த டேமை ஓப்பன் பண்ணுற தண்ணி ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வரும். அழகர் கோவில் திருவிழா அந்த மாதிரிலாம் நடந்து ஒரு நிகழ்வு வரும். அதை நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, முடிஞ்சளவு நான் இந்த கதையோட ஒரு சுருக்கமாக ஹைலைட்டான மொமெண்ட்டை சொல்லியிருக்கேன். இதுவே எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுத்திருக்கு. இதை நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு புத்தகமாக வாங்கி படிங்க. அதில் நிறையா ட்ராயிங்ஸ் இருக்கும், அதோட வரைபடங்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நரேஷன் கேட்கலாம். வெண்ணிலா அவர்களே டைரெக்டாக பேசியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும் நரேஷன். இதில் இந்த
கதையோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைய என்ன ஸ்டார்ட் ஆகுது, என்ன எப்படி முடியுங்கிறது வரைய எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எப்படி டேம் திறந்துட்டாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் உள்ள சொல்லப்பட்ட விதங்கள், எத்தனை வகையான லேண்ட்ஸ்கேப்பு, எத்தனை வகையான இன மக்கள், எத்தனை வகையான மாநிலங்கள், அந்த அரச மக்கள், இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போன மன்னர்கள், அவங்களுக்கு கீழே இருந்த மக்கள், அவங்களோட கலாச்சாரம், காட்டு மக்கள், காணி மக்களோட அவங்களோட வாழ்வியல், அவங்க கும்பிட்ற தெய்வங்கள், அவங்கக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டது, இது இல்லாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அவங்களுக்கு பிடபிள்யூடியில் இருந்த பிரச்சனைகள், அவங்க எப்படி அவங்களோட ஸ்ட்ரக்சரை பண்ணியிருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மேப்லேயும் நீங்கள் மேப்பை வச்சுக்கிட்டே படிக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த வெண்ணிலா அவர்கள் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தோம்னா அவ்வளோ பயணப்பட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து லண்டன் வரையே போயிருக்காங்க. போய் எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணி எல்லாம் உண்மைத்தன்மைக்கு, இதில் நீங்கள் ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு 20% வேணால் ஒரு கற்பனையாக இருக்கலாம். மீதி எல்லாமே ஒரு உண்மை நிகழ்வாக, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பார்த்திங்கன்னா அந்த பத்திரம் இருக்குல்ல, 999 வருட பத்திரம், அந்த பத்திரத்தையும் அவங்க எடுத்து பார்த்துருக்காங்க. அது எதில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத வரையும் அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா மாட்டு கொழுப்பில் செய்த விலை உயர்ந்த பேப்பரில் எழுதப்பட்டது. அது அந்த அக்ரிமெண்ட். ஸோ மக்களை கண்டிப்பாக இதை வந்து உங்களோட மனதில் நிற்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். ஒரு பெரிய நாவல் படித்த ஒரு திருப்தி இந்த நாவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் படிங்க. வேறொரு நல்ல புத்தகங்களையோ வித்தியாசமான படங்களிலோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.